ஆமாக்கா, நேத்து கூட உங்க வீட்டுல மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டேன் பாரு, சப்புன்னு கிடந்துச்சு சாணி மாதிரி. அடியே சாப்பிடுறது ஓசி குழம்பு, இதுல சாணி மாதிரி இருக்கு பானி மாதிரி இருக்குன்னு சொல்றவ. எனக்கு மீன் குழம்பு இல்லாம சாப்பாடு வாய்க்குள்ளேயே இறங்காது. எங்க அண்ணி மீன் குழம்பே வைக்க மாட்டாங்க. இதனால நைட்டு நான் சாப்பிடாம தான் தூங்குறேன். அதான் வெயிட் குறைஞ்சு போயிட்டேன். இரு ராதிகா, இன்னும் 2 நாள் சென்று ராணி அக்கா மார்க்கெட் போய் மீன் வாங்கி குழம்பு வைப்பாங்க. அப்போ ஒரு கிண்ணம் நிறைய வாங்கி தாரேன், நல்லா சாப்பிடு. அடியே உன் நாத்தனார்காரி மீன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்றல்ல, மார்க்கெட் போய் மீன் வாங்கி குழம்பு வைக்க வேண்டியதானடி. ஏக்கா, என்னதான் மார்க்கெட் போய் மீன் குழம்பு வச்சாலும் ருசியே இருக்க மாட்டேங்குதுக்கா. நீங்க வைக்கிற குழம்புதே நல்லா இருக்கும். இப்படியே ஐஸ் வச்சு வச்சு மீன் குழம்பு நல்லா இருக்கு, கறி குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி நல்லா தின்னுங்கடி. காலையில எந்திரிச்சா ஒரே அலுப்பா இருக்குக்கா, எரிச்சலா இருக்கு. ஏண்டா வீடு இதுன்னு போர் அடிக்குது வீட்டுல இருந்து இருந்து. ஏக்கா வாக்கா, அப்படியே வயக்காடு சைடு போயிட்டு வருவோம். அடியே போர் அடிச்சுச்சுன்னா வீட்டு வேலைய பார்க்க வேண்டியதானடி, நேரம் கடன்னு போயிரும். ஆட போக்கா, வீட்டு வேலைன்னு சொன்னாலே கடுப்பாகுது. எங்க வீட்டுல 4-5 காய்கறி தான் கிடந்துச்சு, அதையும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. காய்கறி சுத்தமா இல்ல. காசு இருந்தா கூட சந்தைக்கு போயிட்டு வரலாம். ஆமாண்டி வசந்தி, கையில காசே இல்ல பாரு. மாச கடைசியா வேற போயிருச்சு. இந்த 100 நாள் வேலை இருந்தாலாவது ஒரு 300-400 கிடைக்கும். வேலையும் வச்சு தொலைய மாட்டாங்களே. ஆமா ராணி அக்கா, வீட்டுல இருந்தா எந்த நேரம் பார்த்தாலும் வேலையா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. செத்த உட்கார முடியல. இந்த 100 நாள் வேலை இருந்தாலாவது காலையிலேயே சமைச்சு கொஞ்சோண்டு சாப்பாடை எடுத்துட்டு போய் மரத்தடியில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்க என்னன்னா ஒரு வாரம் வேலை வைக்கிறாங்க, ஒரு வாரம் வேலை வைக்க மாட்டாங்க. மித்த நேரத்துக்கு செலவுக்கே காசு இருக்க மாட்டேங்குதுக்கா. ஆமாண்டி, அது என்னமோ ஒரு வாரமா பக்கத்து ஊர் கரைகளுக்கா வேலையை பார்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூப்பரண்டு காரி நம்மளுக்கு வேலை இருந்தாலும் நம்மளுக்கு வேலையை விட மாட்டாக்கா. பக்கத்து ஊர் காரிகளுக்கு தான் வேலையை விடுறா. ஆமாண்டி, பின்ன இருக்காதா? நம்ம எங்க வேலை பார்க்கறோம், போய் மரத்தடியில உட்காந்து தூங்கிட்டு தானே வரோம். அன்னைக்கு சந்தைக்கு போகையில பாக்குறேன், பக்கத்து ஊர்க்காரிங்க மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை என்னமா பாக்குறாளுங்க. இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும். வீட்டுல உட்காந்து இருக்க போர் அடிக்குது. அங்க போனாவளாவது ஒரு 300 கிடைக்கும். இன்னைக்கு வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஆமா ராணி அக்கா, இன்னைக்கு 100 நாள் வேலை வச்சா அப்படியே வேலை பார்த்துட்டு அங்கிட்டே மார்க்கெட்டு போய் மீனை வாங்கிட்டு வந்து நல்லா குழம்பு வச்சு சாப்பிடணும். ஏக்கா, எம்புட்டு நேரமா நிக்கிறது, நின்று நின்று காலு வலிக்குதுக்கா. அப்படியே உட்காருக்கா. அட போடி கூறுகட்டவளே, இப்படி தெருமுச்சந்திலே வந்து உட்காருது. வாங்கடி எங்க வீட்டு வாசல்ல போய் உட்காருவோம். ராணி, இங்கதான் நிக்கிறியா? உன்னை எங்கெல்லாம் போய் தேடிட்டு வாரது? என்ன சரோஜாக்கா, என்ன விஷயம்? என்ன எதுக்கு தேடுனிய? அடியேக்கா, இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கா, கீதா சொல்ல சொன்னா. அதுக்கு தே உங்களை எல்லாம் தேடிக்கிட்டு திரியிறேன். நீங்க என்னமோ முச்சந்தில நின்று பேசிக்கிட்டு கிடக்கீங்க. ஆமா சரோஜாக்கா, இந்த மீன்காரி இந்த சைடு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதான் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு கிடந்தோம். நான் வார வழியில கூட அந்த மீன்கார பார்க்கத்தானே செஞ்சேன். சித்ரா வீட்ல மீன் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? மீன்காரர் அங்கிட்டு மீன் வித்துக்கிட்டு கிடக்காரா? அப்புறம் எதுக்கு இங்கிட்டு வர மாட்டாரு? மீனை வாங்கினா ஒழுங்கா காசை கொடுக்கணும். அதை விட்டுப்புட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் பிறகு தரேன்னு சொன்னா அவர் எப்படி வருவாரு? நாங்க எப்பயுமே காசு கொடுக்காம இருக்க மாட்டோம்க்கா. கையில காசு இல்லைன்னா தான் கொடுக்க மாட்டோம். மித்த நேரம்லாம் கொடுக்கத்தையும் செய்வோம். சரிடி, இப்பயே மணி 8:30 மணி ஆயிருச்சு. சீக்கிரமா வேலைக்கு வாங்கடி, இல்லைன்னா கீரை கிழிக்க போறா. நல்ல வேலைக்கு இப்பயாவது 100 நாள் வேலை வச்சாங்களே. இப்ப தாங்க பேசிக்கிட்டு நின்றோம், வேலையே நம்மளுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு. இந்த வேலைக்கு போனா தானே 300-200 கையில நிக்குது. அதை வச்சு மீன் வாங்கலாம், காய்கறி வாங்கலாம், ஏதாச்சும் ஒரு செலவுக்கு ஆயிக்கிறோம். இப்பத்தே ராணிய கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீட்டுல இருந்தா போர் அடிக்குதுன்னு. நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல 100 நாள் வேலைக்கு போய் மரத்தடியில நல்லா கதை விட்டுட்டு நல்லா தூங்கலாம். சரி சரோஜாக்கா, நான் போய் மண்ணல்ற சட்டியும் சாப்பாடையும் எடுத்துட்டு வரேன். ராணி, இன்னைக்கு மண்ணல்ற வேலைலாம் இல்ல ராணி. மரத்துகளுக்கு தண்ணி ஊத்தணுமா, அதே குடம் எடுத்துட்டு வர சொன்னா. என்னது, மரத்துக்கு தண்ணி ஊத்தணுமா? அடியே, அத தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ காது கேட்காத மாதிரி கேக்குறவே. சரிக்கா, இந்த போய் எடுத்துட்டு வரோம். சரிங்கடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா சரோஜாக்கா, எங்கனக்குட்ட உள்ள மரத்துக்கு தண்ணி ஊத்தணும். அந்த குண்டுகளுக்கு போற வழியில ஒரே மரங்களா இருக்கா, அந்த மரத்துக்கிட்டே தண்ணி ஊத்தணுமா? எப்பா, எம்புட்டு தூரம் அங்க போய தண்ணி ஊத்தணும்? நம்ம தெரு முக்கிலேயே ஏகப்பட்ட மரம் இருக்கு, அதுக்கு ஊத்த வேண்டியதானே. அதை விட்டுப்புட்டு எவ்வளவு தூரம் நடந்து ஊத்தணும்? இங்க இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊத்துனா காசு தர மாட்டாங்க. நீ வேணா இங்க ஊத்திக்கிட்டே இரு, நாங்க போய் குண்டுகளுக்கிட்ட இருக்கிற மரத்துக்கு ஊத்துறோம். நீங்க மட்டும் காசு வாங்குவீங்க, நாங்க மட்டும் காசு வாங்காம இருக்கணுமாக்கு? நாங்களும் அங்க உள்ள மரத்துக்கே வந்து தண்ணி ஊத்திக்கிறோம். சின்ன பொண்ணு பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா வாடி போவோம்.
அடியேக்கா, இங்க பாருங்கடி, இந்த லெக்குல குப்பையும் கூலமா கடந்துச்சு. இப்ப பாரு, பள 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 பளன்னு இருக்கு. ஆமா ராணி, 2 வாரமா பக்கத்து ஊர்க்காரிங்க தானே 100 நாள் வேலை பார்த்தாளுங்க. அவளுங்க தான் கூட்டி சுத்தமா வச்சிருக்காளுங்க. ஆமாக்கா, ரோட்ல சும்மாவே உட்காந்து சோத்த போட்டு சாப்பிட்டுலாம் போலயே, அவ்வளவு பல 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 பலன்னு இருக்கு. அவளுக்கு கடமை உணர்ச்சியோட சுத்தமா வேலை பார்த்திருக்காளுங்க. நம்ம எங்க 100 நாள் வேலைக்கு வந்தாலே மரத்தடியை பார்த்து தூங்கத்தானே போறோம். ஏக்கா, பக்கத்து ஊர்க்காரிகளை பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கா. சுத்தமா வேலை பார்த்தா தானே அடுத்தாப்புல 100 நாள் வேலை கொடுப்பாங்க. அதுக்கு தேவையில்ல கிளீனா வேலை பார்த்திருக்காளுங்க. எம்மாடி ராதிகா, நீ என்னமா 100 நாள் வேலைக்கு வந்திருக்க? எங்க அண்ணி தான் 100 நாள் வேலையில என்னை சேர்த்து விட்டுருக்காங்க, அதான் வந்தேன். நான் தான் ராணி அக்கா 100 நாள் வேலையில சேர்த்து விட்டேன். அடியே ராதிகாவெல்லாம் எதுக்குடி 100 நாள் வேலைக்கு கூட்டிட்டு வர? வீட்ல ரெஸ்ட் எடுக்கட்டுமே. ஏய் ராணி அக்கா, நம்ம மட்டும் 100 நாள் வேலையில வேலையா பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம ரெஸ்ட் தானே எடுக்க போறோம். எனக்கும் வீட்ல இருக்க போர் அடிக்குது. இந்த மாதிரி நாள்லக்குல வந்து பேசி சிரிச்சு வேடிக்கை பார்த்தா தானே நல்லா இருக்கும். பொழைக்க தெரிஞ்சவங்கடி நீங்க. வீட்ல இருந்தா எப்படி காசு வரும்? இங்க உட்கார்ந்து பேசி சிரிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுக்குது கவர்மெண்ட். அட விடுக்கா, நம்ம மட்டுமா ஓபி அடிக்கிறோம், உலகமே ஓபி அடிக்கத்தையும் செய்யுது. அது சரிடி, இது என்னடி? எல்லாரும் குடம் தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க, நீ என்ன மக்க எடுத்துட்டு வந்திருக்க? அக்கா, எங்க வீட்ல எல்லா குடத்துலயும் தண்ணி இருக்குக்கா. ஒரு குடம் தான் ஃப்ரீயா இருந்துச்சு, அதையும் ராதியா எடுத்துட்டு வந்துட்டா. எனக்கு குடம் இல்ல, தேடி தேடி பார்த்தேன்க்கா. இந்த மக்கு தான் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா, அதெல்லாம் சின்ன பொண்ணு தெளிவாத்தாக்கா இருக்கா. மரத்துக்கு தண்ணி ஊத்தணும், குடம் எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னாங்க. குடத்தை எடுத்துட்டு வந்தா இடுப்புல வச்சு தூக்குனா எங்க இடுப்பு வலிக்குமோன்னு சொல்லிட்டு மக்க எடுத்துட்டு வந்திருக்காக்கா. இது தெரிஞ்சதுதான் நான் ஒரு மக்கள்ல தூக்கிட்டு வந்திருப்பேன். நான் இத்த தண்டி குடத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏ ராணி அக்கா, நான் டம்ளரை தான்க்கா எடுக்க போனேன். என் நாத்தனார் காரி தான் டம்ளர்லாம் எடுத்துட்டு போனா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மக்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு மேல இருப்பா போலயே உன் நாத்தனாரு. ஏ என்ன சிரிக்கிறிய? இப்ப என்ன ராணி அக்கா காமெடி அடிச்சிச்சு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு கிடக்கிய? அண்ணி, கை வலிச்சுச்சுன்னா மக்க என் கையில கொடுங்க, நீ நான் வச்சுக்கிறேன். இருக்கட்டுமா ராதிகா. எப்பா, இவங்களோட பாச மழைய தாங்க முடியலையே. அடியக்கல வாய மூடிக்கிட்டு செத்த அமைதியா இருங்கடி. சூப்பரண்ட் காரி வாரா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. இங்க பாருங்க, மத்தவங்களுக்கெல்லாம் களை எடுக்கிற வேலை, மண் அள்ளுற வேலை, மண்ணு கொத்துற வேலை கொடுத்தாச்சு. உங்களுக்கு மட்டும்தான் மரத்துக்கு தண்ணி ஊத்துற வேலை கொடுத்துருக்கு. அத ஒழுங்கா பாருங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 5 மரத்தை எடுத்துக்குங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் 50 குடம் தண்ணி ஊத்திருங்க. ஏய் அப்பா, 50 குடமா? என்ன கீதா சொல்ற? 50 குடம் ஒரு மரத்துக்கு எப்படி ஊத்த முடியும்? ஆத்தாடியோ, 50 குடம் தண்ணி ஊத்துனா இடுப்பெலும்பே உடைஞ்சிருமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேல இடத்துல இருந்து ஒரு மரத்துக்கு 50 குடம் தண்ணி ஊத்தணும்னு ஆர்டர் வந்திருக்கு. உங்ககிட்ட சொல்லிட்டேன், கரெக்டா ஊத்திரணும். ஒழுங்கா மரத்துக்கு தண்ணி ஊத்தாதவங்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன். ஒழுங்கா ஊத்துனவங்களுக்கு தான் கையெழுத்து போடுவேன். ஏமா ராதிகா, இன்னைக்கு தானே நீ புதுசா வேலையில சேர்ந்திருக்க? ஆமா. ஒழுங்கா வேலை பார்க்கணுமா, ஓப்பிலாம் அடிக்க கூடாது. சரி சரி. எல்லாரும் ஆணி எதுக்கு வாயை திறந்து வச்சிருக்கீங்க? ஆட்டுக்குள்ள வேற வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கும். பூச்சி போட்டு வாய்க்குல போயிட போகுது, வாயை மூடுங்க. சரி, எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சரி, போட்டோ எடுத்தாச்சு. எல்லாரும் போய் மரத்துக்கு தண்ணியை ஊத்துங்க. நான் போய் சிட்டையை குடிக்க போறேன். சரி. எப்பாடி, ஒரு வழியா அட்டனன்ஸ போட்டாச்சு. இனிமே நல்ல மரத்தடிய பார்த்து நல்லா தூங்க வேண்டியதே. ஏன் எல்லாரும் வாய ஆன்னு திறந்துகிட்டு இருக்கீங்க? அடியே சின்ன பொண்ணுகிட்ட திரும்பி பாருடி, சூப்பரண்ட் காரி வந்துட்டா. இப்படித்தான் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சைடு போனவன்னா நீங்க மரத்தடியில விழுந்து நல்லா தூங்குறதுக்கு. வேலைக்கு வந்ததே மணி 9:30 மணி. இதுல ஒரு வேலை கூட பார்க்காம மரத்தடியில போய் தூங்க போறாங்களாம்ல. தூங்க. ஐயோ கடவுளே, இவ போயிட்டான்ல. நான் பேசிட்டேன். அது கீதா, நாங்க போய் தூங்கணும்னு சொல்லல கீதா, அந்த மரத்தடியில தண்ணி ஊத்துவோம்னு சொன்னேன். அடியே சின்ன பொண்ணு, என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என்கிட்ட காதல எல்லாம் பூ சுத்திக்கிட்டு தெரியாத. அது சரி, மரத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கு குடத்தை எடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். நீ என்ன சக்க எடுத்துட்டு வந்திருக்க? அது எங்க வீட்டுல குடம் இல்ல கீதா, ஜக்கு தான் இருந்துச்சு, அதத்தையும் எடுத்துட்டு வந்தேன். சை, இந்த 100 நாள் வேலையில நீ மட்டும் தாண்டி அநியாயம் பண்ணிக்கிட்டு கிடக்க. குடத்தை எடுத்துட்டு வர சொன்னா மக்க எடுத்துட்டு வர, சட்டி எடுத்துட்டு வர சொன்னா பொட்டி எடுத்துட்டு வர, இல்லாத வேலை கட்டிக்கிட்டு இருக்க. என்னைக்கு நீ மாட்ட போறியே தெரியல அதிகாரி கையில. நான் அந்த சைடு போயிட்டு வந்து பாப்பேன். மரத்துக்குலாம் தண்ணி ஊத்தி இருக்கீங்களா, வேருக்குலாம் நல்ல தண்ணி பட்டிருக்கான்னு நான் வந்து பாப்பேன். அது வரைக்கும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க. சரி கீதா, நீ வந்து பாரு நாங்க எப்படி ஊத்திக்கிட்டு இருக்கோம்னு. எப்பாடி, ஒரு வழியா போயிட்டா. எக்கா வாக்கா, அந்த சைடு போய் உட்காருவான். அடியே கொஞ்ச நேரம் இங்கே நிப்ப முடியும், இல்லனா திரும்பி வந்துற போறா.
அட ஆமாண்டி, நம்ம மட்டும் போய் மரத்தடியில பேசிக்கிட்டு இருக்கிறத அவ பார்த்தா சம்பளம் கொடுக்காம போயிட போறா. இன்னைக்கு வேற மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். இந்த காசை வச்சு தாண்டி வாங்கணும். எனக்கு வேற நின்று நின்று காலெல்லாம் வலிச்சு கிடக்கே. அம்மாடி ராதிகா, குடத்தை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு இங்கிட்டே உட்காருமா. அவ வந்தா கூட வேலை பார்க்குற மாதிரி நடிக்கலாம்ல. அடியே கேணக்கறிக்கு அங்கிட்டு தள்ளி உட்காருடி. எங்க வந்து மடியில வந்து உட்கார்ந்துகிட்டு கிடக்குறவ? ஏக்கா தலையில நம்மன்னு அரைச்சுக்கிட்டே கிடக்குக்கா. செத்த பேன் பாருக்கா. ஆமா, குருட்டு கோழி விட்டு திங்கிற மாதிரி தின்னுக்கிட்டே இருந்தா பேனும் புழுக்கத்தையும் செய்யும், பெருச்சாலியும் தலையில ஏறத்தையும் செய்யும். அண்ணி, எனக்கு தூக்கமா வருது அண்ணி. செத்தைங்கட்டே தூங்கவா? சூப்பர்வைசர் வந்தா சத்தம் போடுங்க அண்ணி. சரி ராதிகா, படுமா படு. ராணி அக்கா, நீ தலையில கைய வைக்கவுமே சொக்கிக்கிட்டு வருதுக்கா. ஜிலு ஜிலுன்னு காத்து, இயற்கையான இடம். ஆஹா, அப்படி இருக்கு. சொக்கு முடி சொக்கு. 100 நாள் வேலைக்கு வந்து வேலை பாப்பாளுகளா? அதை விட்டுவிட்டு பேனை பார்த்துக்கிட்டும் தூங்கிக்கிட்டும்ல கிடக்காளுக. சரோஜாக்கா, நம்ம என்ன 100 நாள் வேலைக்கு வந்து வேலை பார்க்கவா வந்திருக்கோம்? இந்த மாதிரி என்ஜாய் பண்ணத்தானே வந்திருக்கோம். நல்லா வேலை பார்க்கற முடி 100 நாள் வேலையில. இந்த 100 நாள் வேலையில தான் இப்படி ரெஸ்ட் எடுக்க முடியுது. வீட்ல இருந்தா எங்க ரெஸ்ட் எடுக்க முடியுது? வீட்ல இருந்தா என் மாமியார் நிமிஷத்துக்கு ஒரு வேலை சொல்லிக்கிட்டே கிடக்கும். வீட்டை கூட்டு, துணியை துவை, பாத்திரத்தை விளக்கு, சம அப்படின்னு. நம்ம ஆயுசு உள்ள வரைக்கும் இந்த 100 நாள் வேலை இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்குவோம் முடி. ஆமா ராணி அக்கா, டென்ஷனே இல்லாத வேலை 100 நாள் வேலை. காலங்கத்தாலேயே இப்படி சூட காபி குடிக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, மருமக காபி நல்லா தான் போட்டிருக்கா. சாப்பாடா, காலையிலேயே காப்பியை குடிச்சாத்தே அன்னைக்கு பொழுது நல்லபடியா போகும். முனியம்மா, முனியம்மா, வா செல்லத்தாயி, வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், வா. உட்காரு செல்லத்தாயி. என்ன முனியம்மா, காப்பிலாம் குடிச்சிட்டியா? இப்பதான் செல்லத்தாயி குடிச்சேன். லேட்டா வந்துட்டோமோ, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நம்மளுக்கும் காப்பி கிடைச்சிருக்கும். நீ காப்பி குடிக்கிறியா செல்லத்தாயி? இல்ல வேணாம், இப்பதான் வீட்ல குடிச்சிட்டு வந்தேன். எங்க உன் மருமக? அடுப்படிக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கா. இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்காம்ல, அதான் காலையிலேயே சமையல் பண்ணிக்கிட்டு கிடக்கா. என் மருமகளும் வேலைக்கு போறதுக்கு அடக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கா. அதான் இங்கிட்டு வந்தேன். உன் மருமக என்ன சமைக்கிறா? கருவாட்டு குழம்பு வச்சு நிறைய வெங்காயம் போட்டு ஆம்லேட்டை போட்டு வச்சுட்டு போடின்னு சொன்னேன். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கருவாட்டு குழம்பு சொல்லும் போதே வாயிலாம் ஊறுதே. ஆனா என் மருமக பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும்ல வச்சுட்டு போறா. காலையிலேயே 9 மணிக்கு கிளம்பி போயிருவா. நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ள உட்காந்து மொட்டுன்னு டிவியவே பார்த்துக்கிட்டு கிடப்பேன். அப்புறம் பசிக்கவும் சோத்தை போட்டு சாப்பிடுவேன். இப்படித்தான் பொழுது போய்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே, உன் மருமக இம்புட்டு வேலையில செஞ்சு வச்சுட்டு தானே வேலைக்கு போறா. ஆனா என் விட்டு மருமகளும் இருக்கா. காலையில எந்திரிச்சதுல இருந்து அடுப்படிக்கலையே தான் நோண்டிக்கிட்டே கிடப்பா. ஆனா மத்தியான சாப்பாடு கஞ்சி பச்சை மிளகா. என்ன செய்யறது, அவங்க தலையெழுத்துல எழுதுன மருமக தானே கிடைக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சு முனியசாமி கடையில டீயை வாங்கி குடிச்சேன். சரி, வீட்லயும் டீயை போட்டிருப்பாளே, எனக்கு கொஞ்சம் டீயை தாடின்னு கேட்டா சுடுதண்ணி வேணா இருக்கு, மூஞ்சில ஊத்தவான்னு கேக்குறா. என்னத்த செய்ய, யாராருக்கு எப்படி அமையணும்னு இருக்கு, அப்படித்தானே அமையும். வருத்தப்படாத செல்லத்தாயி, எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆமா, என்னத்த மாற போகுதா? சரி முனியம்மா, நான் கிளம்புறேன். அட இரு செல்லத்தாயி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக வேலைக்கு கிளம்பிடுவா. உன் மருமகளும் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவா. நீனும் வீட்டுல மொட்டு தானே கிடப்ப. எங்ககிட்ட இருந்தா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. இல்ல முனியம்மா, இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. போய் சாப்பிட்டுட்டு உடனே ஓடி வந்துடுறேன். காலை சாப்பாடு இங்கே சாப்பிட வேண்டியதானே?
என் வீட்டுக்காரரு வேலைக்கு 7:30 மணிக்கே போயிருவாருமா. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி என்ன கிளியா கிளிக்குது. என் மாமியாரு 4 மணிக்கே எந்திரிச்சிருதுமா. அது சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா? உன் மாமியார் கறி திமிரு பிடிச்சவனே, மருமையன் இல்லாத நேரத்துல உன்னைய போட்டு என்ன கொடுமைப்படுத்தி இருக்கா? உன் மாமியார் கறி தான் வெள்ளனத்துல எந்திரிக்கிறான்னு சொல்றீல, அவ எந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியதானே? எந்திரிச்சு உட்காந்து என்ன தியானமா பண்ணிக்கிட்டு கிடக்கா? யாச மக, அரும மக, செல்ல மகதையே வேலை பார்க்கணுமா? நான் காலையில 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் தான் காபி போட்டு கொடுக்கணுமாம்மா. எனக்கே ஒரு ஆள் காபி போட்டு கொடுக்கணும். நான் போய் அவளுக்கு காபி போட்டு கொடுக்க முடியுமாம்மா? நான் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு என் மாமியாருக்கு காப்பியை போட்டு கொடுத்தாலும் ஜீனி இல்ல, டிக்காசனி இல்ல, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்கம்மா. என் மாமியார் தான் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருக்குல, எனக்கும் அதுக்கும் சேர்த்து காப்பியை போட்டு கொடுக்கலாம்லம்மா. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுமா. நான் போடுற காப்பில ஜீனி இல்ல, டிக்காசனி இல்லன்னு சொல்லி எண்ணெயவே கிழிச்சிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அதே இலக்குல கப்பை வச்சுட்டு போயிருதுமா. நான் தான் அந்த கப்பையும் எடுத்து விளக்கி வைக்கணுமா. ஏமா மருமகளா இருந்தா நான் மட்டும்தான் வேலை பார்க்கணுமாம்மா? என் மாமியாரும் வேலை பார்க்க கூடாதா? நானும் அதுவும் வேலையை ஷேர் பண்ணி பார்த்தா தானே வேலை சீக்கிரமா முடியும். என்னைய மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க சொல்றாங்கம்மா. ஓ மாமியாருக்கு கொழுப்பு அதிகமாத்தையே வச்சு போய் இருக்கு. கொழுப்பை கரைக்கணும்னா உன் மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அம்மா என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. அட கூறு கட்டவளே, என் மகளா இருந்துகிட்டு ஒரு இளவு உனக்கு தெரியாதடி. உன் மாமியாருக்கு சும்மாவே சுகர் ஏறி போய் கிடக்கு. தினமும் பாயாசத்தை வச்சு வச்சு குடிடி. அத குடிச்சிட்டு உன் மாமியார் பரலோகம் போய் சேரட்டும். அம்மா நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா என் மாமியாருக்கு பாயாசமே பிடிக்காது. சரி மக்கா ராதிகா, கவலைப்படாத. என் செல்ல மகளை போட்டு என்னமா வேலை வாங்கி இருக்கா? மருமையன் வரட்டும். மருமையன் வந்த பின்னாடி அவங்க அம்மாவை பத்தி வத்தி வைப்போம். அதாம்மா என் மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அம்மாடி ராதிகா, நீ வந்ததுதாம்மா சரி. இல்லைன்னா உன் மாமியார் கறி காலையில இட்லியை ஊத்து, மத்தியானம் மட்டன் குழம்பு வை, நைட்டு சப்பாத்தியை போடுன்னு சொல்லிக்கிட்டே கிடப்பா. மனசே வலிக்குதுமா. அதான் நம்ம வீட்டுல 2-3 நாள் தங்கி இருந்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏமாக்கா ராதிகா, 2-3 நாள் தங்கணும்? 2 மாசம் தங்கு, இல்ல 2 வருஷம் கூட தங்கு. உன்னை யார் மக்கா கேள்வி கேட்க போறா? உன் வீடு. என் பிறந்த மகளுக்கு இல்லாத வீடு என்ன வீடு? சரிம்மா. இது என்ன ராதிகா வந்து உட்காந்து கிடக்கா? நேத்து சாயந்தரம் தானே அவ மாமியார் வீட்டுக்கு போனா. எத்தே என்ன? எத்தே சாப்பாடும் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் தே. நான் வேலைக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி, என் மக ராதிகா வந்திருக்க பாரு. வாமா ராதிகா. என்னம்மா நேத்து சாயந்தரம் தானே உங்க வீட்டுக்கு போனேன், என்னாச்சு? ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? அண்ணி அது வந்து ராதிகா நீ இருமா, அம்மா சொல்றேன். அது வந்து மருமகளே, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப நிறைய நகை, பணம், பாத்திரங்க, சீரு சீராட்டி எல்லாம் தான் வாங்கி கொடுத்தோம். என்ன இந்தம்மா பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. என் மகளுக்கு ஏசி ஒண்ணுதேன் கொடுக்கல. அது வேணும்னு என் மகளை போட்டு மாமியார் கொடுமை படுத்துறாங்களாம். அம்மா என்னம்மா? இருமா ராதிகா, உன் மாமியார் கேட்ட விஷயத்தை உன் அண்ணிக்காரிக்கிட்டையும் உன் அண்ணன்கிட்டையும் சொல்ல வேணாமா? என்னம்மா ராதிகா, ஏன் உன் மாமியார் இப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்ப என்னமோ ஏசி கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா. உங்க அண்ணே ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஒரு வாரமா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் சம்பளம் கூட இன்னும் வாங்கலமா. நானும் 100 நாள் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உன் மாமியார் ஏசி வேணும்னு கேட்டா நாங்க என்னமா செய்யறது? அண்ணி எனக்கு தெரியாத அண்ணி, நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்யறீங்க. ஆனா என் மாமியார்காரி ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கா அண்ணி. என் மகளுக்கு என்ன நடிக்கவா சொல்லி தரவே? நான் ஒரு கோடு ஓட்ட என் மக ரோடே போட்ற மாட்டா. பாத்தீங்களாம்மா என்னம்மா கதை சொல்றாங்கன்னு? உன் மருமக ரொம்ப தெளிவுதாம்மா. ஆமாண்டி, அவ 100 நாள் வேலைக்கு போய் கையில காசு நல்லா பொறலுது. நீ இங்கேயே இருந்து ஏசியை வாங்கிட்டு போற வேலையை பாரு ராதிகா. சரிம்மா. எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குதே. சரி நான் போயிட்டு வரேன். என்ன மருமகளே, என் மக ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ என்னமோ வேலைக்கு போறேன்னு சுடுதண்ணி கால்ல ஊத்திட்டு பறந்துக்கிட்டு கிடக்க. போய் இட்லி தோசை ஏதாச்சும் சுட்டு கொண்டு வந்து குடு மருமகளே. ஆமா, இவங்க மக 2 வருஷம் சென்று இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துடுறா. என் மக ராதிகா என்னம்மா துரும்ப இளைச்சு போயிருக்கா. என்னது துரும்ப இளைச்சு போயிருக்காளா? இப்பதான் 2 சுத்து பெருத்து போயிருக்கா.
ஒரு சட்டி சோத்து பானையே ஒரு ஆளாவே தின்னு தீத்துருவா. இவ என்னமோ திரும்ப இழைச்சு போயிருக்கலாம்ல. அம்மாடி மருமகளே, வேலைக்கெல்லாம் போக வேணாமா? 2-3 நாள் லீவ போடு. என் மகளை நல்லா கவனிமா. நல்லத பலத செஞ்சு கொடு. நல்ல உடம்ப தேத்தி விடுமா. ஏத்தே என்னமோ கவர்மெண்ட் வேலை மாதிரி லீவ போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே ஆடிக்கு ஒரு தாட்டியும் அமாவாசைக்கு ஒரு தாட்டியும் தான் வேலை வைக்கிறாங்க. அதுலயும் லீவ போட்டா நீ வீட்லயே இருமான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க தே. அம்மா, அண்ணி வேலைக்கு போகட்டுமா? அதான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குருவோம். அப்படியா சொல்ற ராதிகா? சரிம்மா. சரி, வேலைக்கு போ. நாளையில இருந்து லீவ போட்டு என் மக எத்தனை நாள் இந்த வீட்ல இருக்காளோ அத்தனை நாள் லீவ போட்டுட்டு வீட்லயே இரு. உங்க மக வருஷம் பூரா இந்த வீட்ல தான் இருக்கா. அத்தனை நாள் லீவ போட முடியுமா? நான் வேலைக்கு போனாத்தேன் ஒரு 100-200 என் கையில தங்கும். அது இந்த கிளடிக்கு பிடிக்காதே. அண்ணி, உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆகுதுல அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. வரப்ப பொரி உருண்டை வாங்கிட்டு வாங்க அண்ணி. பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை. சரி மராதிகா, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி. கழுத வயசாச்சு, இப்ப போய் பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை